பேர் பூபதி, சங்கரலிங்கபுரம், ஸ்ரீராமபுரம் பஞ்சாயத்து. எங்கள் ஊருக்கு வந்து ரோடு பறித்து போட்டு ஒரு 8-9 மாதம் ஆகுது. இது வரைக்கும் எந்த வேலையும் நடக்கலை. 1,50 கோடி ரூபாயில் எஸ்டிமேட் போட்டிருக்குறாங்க. பறித்து போட்டது தோட்டங்காட்டுக்கு ஊருக்குள்ளே போக்குவரத்துக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது. ரெண்டாவது வந்து பஸ் வசதி வந்து 8 மாதத்தில் ஒரு ட்ரிப்பு வந்துருக்குது. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப பாதிக்குது. 5 கிலோமீட்டர் 3.5 கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க. மேற்கு கோம்பத்தோட்டத்துலேருந்து வர்றவங்கெல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. வயசானவங்க ஒரு ஆஸ்பத்திரி போக முடியல. ஆட்டோவுக்கு போனால் 150 ரூபா வருது. அதனால் வந்து ரொம்ப இடையூறாக இருக்குது. இதில் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு வேகத்தடை, இது ஒரு 1/4 கிலோமீட்டருக்கு ஒரு வேகத்தடை போட்டு வச்சுருக்குறாங்க. அது வந்து 2 கிலோமீட்டரில் வந்து 19 வேகத்தடை இருக்குது. இது ரொம்ப போக்குவரத்துக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது. அடுத்தது வந்து தண்ணி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருது. அது அளவாக தான் வருது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ளே நிறுத்திடுறாங்க. ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்த தொட்டியை நாங்கள் சொந்த செலவில் பராமரித்து பார்த்து வச்சுருக்குது. அதுக்கு தண்ணி விட மாட்டேங்கிறாங்க. இந்த 1.5 வருஷமாக குறுக்க மேற்க வர்றவங்களும் தண்ணி குடிக்க வழி இல்லை. அடுத்து வந்து லெட்டின் பாத்ரூம் சுத்தம் இல்லை, ரொம்ப மோசமாக கிடக்குது. அது எந்த நேரம் இடிச்சு விழுகுதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி அரை நேர பகுதி நேர ரேஷன் கடை நாங்கள் வாடகை கொடுத்து இடம் பிடிச்சி வச்சுருக்குறோம். அதில் வந்து அதுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்கிறது இல்லை. ஊர் பொதுமக்கள் தான் அந்த இடத்துக்கு வந்து வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு என்ன இதுன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல எங்களுக்கு. இல்லைன்னா ரேஷன் கடையை நாங்கள் தூக்கிட்டு போகிறோம்ன்றாங்க மீறி கேட்டால். இதுக்கு தமிழக முதல்வர் தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். ஒர்க் ஆகுது. நாங்கள் தனியார்ல இருந்து நாங்கள் ஊர் பொதுமக்கள் வசூல் பண்ணி வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சார். 5 ட்ரிப்பு ஒரு நாளைக்கு 5 நடை வரணும். 8 மாசத்துல ஒரே நடை வந்திருக்குது. இந்த குழந்தைங்க பூரா நடந்து தான் போறாங்க, நடந்து தான் வர்றாங்க. ஸ்கூலுக்கு போறது வர்றது. திருமணராயபுரம் ஸ்கூலுக்கு போகணும். இங்க இருந்து 3 கிலோமீட்டர் இருக்கும். வெள்ளமரத்துப்பட்டி 3 கிலோமீட்டர் இருக்கு. இதுக்கு மேற்கு தோட்டத்துல இருந்து வர்றவங்களுக்கு 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் வரும். இங்கே பள்ளிக்கு போறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்கிருந்து 5 கிலோமீட்டர் நாங்கள் போறோம். எங்களுக்கு பஸ் வசதி இல்லை. இதனால் வந்துட்டு இருந்த பஸ் வர்றது இல்லை. இப்போ 8 மாசமா வர்றதில்ல பஸ்ஸு. நாங்கள் நடந்து தான் போயிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதனால பஸ் வர வைக்கணும். சிஎம் தான் இதுக்கு ஏதாச்சும் பண்ணணும். எங்கள் ஊர் சங்கரலிங்கபுரமுங்க. என் பேர் தவமணிங்க. 12வது வார்டிலிருந்து நாங்கள் இருக்கிறோம். 11வது வார்டில் இருக்கிறோங்க. எங்கள் ஊருக்கு பஸ் வசதி இல்லைங்க. ஸ்ரீராமபுரம் பேரூராட்சி பஸ் வசதி எங்களுக்கு இல்லை. பட்டணத்தார் பஸ் வந்துக்கிட்டு இருந்து அது வாரதே இல்லை. பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் போகிறதுக்கு சிரமமாக இருக்குது. லெட்டின் பாத்ரூம் எந்த நேரம் உழுகும்னு அதுவும் தெரியாது. ரேஷன் கடை வந்துக்கிட்டு இருந்து நாங்கள் தான் வாடகை கொடுத்து 5,000 ரூபா வாடகை கொடுத்து 5 மாதமாக நாங்கள் தான் அரிசி வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதையும் ஸ்டெப் எடுத்து ஒன்றும் பார்க்கல. இந்த ரோடு இடிச்சு போட்டு இன்னைக்கு 1 வருஷம் ஆகுது. இதையும் பார்க்கல. ஆமாம், எங்களுக்கு தண்ணி வசதி இந்த சின்ன டேங்க்கு நாங்களாம் வேலை சாத்த ஊருக்காரெல்லாம் செஞ்சோம். அதுக்கும் தண்ணி விடல. பெரிய டேங்கில் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விடுறாங்க. எங்களுக்கு தண்ணி பத்தாக்குறை. எல்லாமே சொல்கிறோமுங்க. சொல்லாமையில எல்லாம் வர்றாங்க, பார்க்குறாங்க, போயிடுறாங்க. அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். வணக்கம். ரெட்டியாசர் ஒன்றியம் மக்கள் நலம் சுற்றுச்சூழல் மற்றும் விவசாய குழுவின் சார்பாக இன்றைக்கி வந்து சங்கரலிங்கபுரம் என்ற ஊரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் 9 மாதமாக ஒரு ரோட்டை பறித்து போட்டு அதை வந்து வேலையை முடிக்காமல் வச்சுருக்கிறதுனால இன்றைக்கி அது சம்மந்தமாக நாங்கள் இந்த பேட்டியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 9 மாதமாக வந்து ஜல்லி மட்டுமே போட்டதுனால கிட்டத்தட்ட ஒரு தோட்டங்காட்டில் வந்து ஒரு 1000 பேர் வசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஊருக்குள்ளேருந்து வேலையாட்களுக்கு வந்து கூலி நாளிகளுக்கெல்லாம் போகிறவங்க வந்து கிட்டத்தட்ட 2000 பேர் இதில் போக்குவரத்து இருக்குது. என்ன காரணத்தினால வந்து இந்த ரோடு வந்து வேலையை முடிக்காமல் இருக்காங்கிற விவரம் எங்களுக்கு தெரியல. இதோட எஸ்டிமேட் வந்து 1.5 கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்பெஷல் ஃபண்ட்லேருந்து வந்திருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதிகாரிகள் இதுக்கு இதை வந்து ஏன் 8 மாதமாக இதை போடாமல் நம்ம வேலையை முடிக்காமல் இருக்கிறாங்கிற காரணம் இது வரைக்கும் யாருக்கும் கிராமத்தில் இருக்க மக்களுக்கு தெரியல. இது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த கிராமத்துக்கு வந்து சுத்தமாக பஸ் வசதியே கிடையாதுங்க.
பஸ்ஸு அலாட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி வந்து அரசாங்க பேருந்து வந்து ஒரு 2 ட்ரிப் வந்திருக்குது. அதுக்கப்புறம் பஸ்ஸே வந்து இந்த பக்கம் வர்றது கிடையாது. இரவு நேரங்கள்லேயும் வெளியூர்லேருந்து வர்றவங்க, வெளியில் போயிட்டு வர்றவங்களுக்கு இந்த கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் மெயின் ரோட்லேருந்து 5 கிலோமீட்டர் நடந்து அந்த ஊருக்கு வர வேண்டியது இருக்குது. இது சம்மந்தமாக எங்களுக்கு வந்து அந்த ஊர்க்காரங்க வந்து எங்களுக்கு தகவல் சொன்னதுனால இது சம்மந்தமாக தான் இப்போ பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். 3வது என்னென்னா, தண்ணி வந்து மேல்நிலை தொட்டியிலிருந்து தண்ணி இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவுமே வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் நிப்பாட்டிடுறாங்க. அந்த தண்ணி வந்து இந்த கிராமத்தில் இருக்க கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர்த்துக்கு வந்து போதுமானதாக இல்லை. பழைய தொட்டி வந்து இந்த வந்து நிலத்தொட்டி மாதிரி வந்து அவங்க சொந்த செலவில் கட்டியிருக்கிற தொட்டிக்கு கிட்டத்தட்ட பல வருடங்களாக அதில் வந்து தண்ணி விட்டு அதை உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை என்ன காரணத்தினால வந்து அதுக்கு தண்ணி விடாமல் நிப்பாட்டியிருக்காங்கிறதையும் நிர்வாகத்தில் கேட்டதுக்கு அதுக்கு பதில் இல்லை. கழிப்பிட வசதி சுத்தமாக கிடையாதுங்க. ஏற்கனவே இருக்கிற கழிப்பிடம் வந்து இடிஞ்சு போகிற நிலைமையில் இருக்குது. இது சம்மந்தமாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும். ரேஷன் கடை வந்து அரசாங்கம் வந்து கட்டி கொடுத்து அதில் வந்து ரேஷன் கடையை வந்து நடத்தணும். ஆனால் இங்கே என்னடானா பெரிய அவல கொடுமையாக இருக்குது. ரேஷன் கடையில் அரிசி வாங்குறதுக்கு சொந்த கிராமத்தில் அவங்க வாடகை கொடுத்து அந்த கட்டடத்துலேயே வந்து ரேஷன் கடை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் வந்து சரியான நடைமுறையில் இல்லைங்கிறது இந்த கிராமத்து மக்களோட புகாராக இருக்குது. இது சம்மந்தமாக எங்களுக்கு தகவல் சொன்னதுனால நாங்கள் இந்த பேட்டியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள், பேரூராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், அதே மாதிரி இந்த கான்ட்ராக்ட்காரர் அந்த ரோடு சம்மந்தமான விஷயங்கள் அனைத்தையும் ஒரு வார காலத்துக்குள்ளே இந்த ரோடு பிரச்சனையை முடிச்சு கொடுக்கணும். 2வது வந்து பஸ்ஸு வந்து இமீடியட்டாக வந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க, ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப வசதி கம்மியாக இருக்கிறனால பஸ்ஸு வந்து உடனடியாக வர்றதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நிர்வாகம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். சப்போஸ் அந்த மாதிரி வந்து எதையுமே செய்யாமல் வந்து காலதாமதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா திரும்ப ஒரு போராட்டத்துக்கு நாங்கள் தயாராகும் அப்படிங்கிறத இதன் மூலம் நாங்கள் அனைத்து நிர்வாகத்துக்கும் அதிகாரிகளுக்கும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இது சம்மந்தமாக வர திங்கட்கிழமை அன்னைக்கு மாவட்ட ஆட்சியருக்கு நாங்கள் மனு கொடுக்க போகிறோம்.